என்னுடைய நாடு திருமதுரை நாடு. அந்த திருமதுரையிலே அத்திமாபுரி என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்று நாடு. அத்திமா என்று சொல்லக்கூடிய சிற்று நாடு. அந்த சிற்று நாட்டிற்கு சிற்றரசனாக வாழ்ந்து வந்தவர் என் தந்தையாரோ ராமலிங்கம். தந்தையார் ராமலிங்கம். என் தாயோ இந்திராணி. தாயார் இந்திராணி. இந்திராணிக்கு ராமலிங்கனுக்கு பிறந்தவர்கள் நாங்க அண்ணன் தங்க 2 பேர். இந்திராணிக்கு ராமலிங்கத்துக்கு பிறந்தவர்கள் 2 பேர். ஆனா பாசம் நேசம் ஒரு மனுஷனுக்கு அன்பு பாசங்கிறது என்னங்கிறது தெரியும். நாடகாரர் மேலே பாசம் கொண்டவர் யாரு? எங்க மணி கவுண்டர். நான் முன்னே சொன்னேன், விஷம் கொண்ட பாம்பு இசைக்கடுமை. விஷம் கொண்ட பாம்பு இசைக்கடுமை. பாப்பா சத்தம். பாப்பா சத்தம். அந்த மாதிரி ஒரு பாசம், அந்த அன்பு, அந்த அன்புக்கேற்ற அண்ணன் பேரோ உலகமெல்லாம் கூப்பிடுவது நல்ல தம்பி. உலகமெல்லாம் கூப்பிடுவது நல்ல தம்பி. எனக்கு மட்டும் நல்ல அண்ணன். உங்களுக்கு மட்டும் நல்ல அண்ணன். நாங்கள் இருவர்களும் பிறந்தோம். சிறு சிறப்போடு என் தாய் இந்திராணி, என் தந்தையார் ராமலிங்கம். தந்தையார் ராமலிங்கம் பிறந்து என் தாய் தந்தை என்ன ஆனா தெரியும். என்ன ஆனா? ஐயோ, அவங்க சின்ன சிறு வயதில் என்ன பெற்றவங்க பெற்று மனிதரம்மா. அந்த சின்ன சிறு வயதில் சின்ன பருவத்தில் இருக்கும் போது என்ன பெற்றவங்க நான் நல்லபடி பார்க்கிறேன். ஐயோ, தாண்டி மனிதரம்மா. சிறு வயது சிறிய பருவம். நான் குழந்தை பருவத்தில் இருக்கும் போது என்ன பெற்றவங்க என்னை விட்டு மாண்டு மடிக்கிட்டாங்க.
தாய் தகப்பு இருக்கிற வரைக்கும் தான் குடும்பத்துல போட்ட பிள்ளைங்களுக்கு பாசம். தாய் தகப்பனுக்கு மட்டும்தான். தாய் தகப்பு போன பிறகு என்ன இருக்கு? என்ன இருக்கு பாவம்? அதே போல ஆனா என்னுடைய அண்ணா தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் தாய் தகப்பனை இழந்த பொண்ணு அப்படின்னு பாச பிரியமுடன் என்ன சீர சிறப்போடு என்னை வளர்த்தார். அப்படி வளர்த்தி வருகின்ற தருவாயில் அம்மா சின்ன சிறு வயது சித்தாடு கட்டு தெரியாத பருவத்திலே பாவாடை கட்டு தெரியாத வயதிலே ஒரு காசு நாட்டு ஆண்டு வரக்கூடிய மன்னருக்கு இந்த கல்யாணம் செய்து சின்ன சிறு வயது சித்தாட கட்ட தெரியாத வயது சித்தாடு கட்டு தெரியாத பருவம் 10 சிறு வயது பாவாடை கட்டு தெரியாத நாளிலேயே எங்க அண்ணாரு என்ன கல்யாணம் செய்து கொடுத்தார். ஆனா எனக்கு கொடுத்த சீதனம் இந்த உலகத்தில் யாருக்குமே கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்படி உங்க அண்ணன் என்னதான் உங்களுக்கு சீதனம் கொடுத்தாரு? எனக்கு யாரு நல்ல கராஞ்சி உங்களுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கும் பொழுது
ஏறி நெருங்கியிருக்க எருமாடு சீதனம். ஏறி நிறைஞ்சிருக்கு எரும மாடு சீதனம். பட்டி நெருங்கியிருக்கிறது பசுமாட்டு சீதனம். பட்டி நிறைஞ்சிருக்கு பசுமாட்டு சீதனம். குட்டை நெருங்கியிருக்கு குருமியாடு சீதனம். குட்டை நிறைஞ்சிருக்கு குறமையாடு சீதனம். ஏழி நெருங்கியிருக்கு எனக்கு வெள்ளாடு சீதனம். ஏழு நிறைஞ்சிருக்கு வெள்ளாடு சீதனம். உட்கார்ந்து மோர்க்கடி எனக்கு முக்காலி பொண்ணால. உட்கார்ந்து மோர் கடையத்துக்கு முக்காலி வந்து பொண்ணால. ஆமா. சார்ந்து மோர்க்கடி எனக்கு சார்மான தங்கத்தால. அது மட்டுமா எனக்கு மத்து நல்ல மரகத்தால. மத்த மரகத்தால இருக்கையில தங்கத்தால. எத்தனை சொல்மடிக்கு வெள்ளித்தட்டு பொன்னால. வெள்ளித்தட்டு பொன்னாட. நீரு நெருப்பு. நீரு நெருப்பு. நீரு நெருப்பு. கருவேப்பிலை கூட எனக்கு சீதனமா கொடுத்தாரு எங்க அண்ணன். பாருப்பா கொலல எங்க அண்ணன் கருவேப்பிலை சீதனமா கொடுத்தாராம். கருவேப்பிலை முதலாளிக்கும் கொடுத்ததுனாலதான் என்னடா கொடுத்த நானா என் தங்கச்சி என்ன கொடுத்துன்னு கேக்குறேன். என் காட்டி என் தங்கச்சி யாரும் சீதனம் பண்ண மாட்டாங்க. எப்படா சொல்றான்? என் தங்கச்சிக்கு என்ன சீதனம் கொடுத்து தெரியுமா? என்ன கொடுத்த? 2 பூனை குட்டி கொடுத்தேன். அப்பா கருவேப்பிலை எனக்கு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு மாமச்சன் மாதிரி கருவேப்பிலை கொடுக்க மாட்டாங்க. ஆமா கருவேப்பிலை கொடுக்க மாட்டாங்க. மாமச்சன் கொடுத்து. ஆனா எனக்கு எங்க அண்ணன் கொடுத்தார் கருவேப்பிலை சீதனம். அத்தனையும் கொடுத்து ஆணு மேலே குதிரை மேலே ஒட்டகத்து மேலே வேண்டி மன திரைவுகளை ஏற்றி விட்டு நான் கொடுத்த சீதனை போதுமா இல்ல வேணுமான்னு கேட்டாரு. அந்த நல்ல உள்ள யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? ஆனா நான் சொன்னேன், அண்ணா நீ கொடுத்த சீதானை எனக்கு சந்தோஷம். உடைய கையில இருக்கிற செங்கோல் மீதிலையும் உடைய தலையில இருக்கிற அந்த தங்க கிரீடம், தலையில இருக்கு தங்க கிரீடம், அந்த கிரீடத்து மீதுல எனக்கு ஆசை இருக்குதுன்னு கேட்டேன். என் தங்கிக்கு இல்லாத இல்லம்மா, என் தங்கிக்கு இல்லாத என்ன இருக்கு? இந்த தங்கிக்கு இல்லாத இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. இதுவும் எடுத்துக்காட்டு சீதானமா கொடுத்து என்னை ஆணை மேலே குதிரை மேலே ஒட்டகத்து மேலே வேட்டி திருவிகளை கொடுத்து முத்து பல்லாக்கு மீதுல அமர வைத்து என்னை வழி அனுப்பி கொடுக்கும் போது நான் ஒண்ணு சொன்னேன், அண்ணா உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போறேன். நம்ம தாய் தாவுக்கு இழந்த பிறகு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் என்னை சீர சிறப்போடு வளர்த்து ஒரு நாடாளு மன்னனுக்கு என்னை கல்யாணம் செய்து கொடுத்து அனுப்புறீங்க. அண்ணா உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போறேன், என்னை எப்பன்னா வந்து பாப்பீங்கன்னு கேட்டேன். எப்ப வந்து என்ன பாப்பீங்கன்னு கேட்டீங்க? பாப்பேன்னு கேட்டேன். அதுக்கு அண்ணார் சொன்னார், தங்கா உலகத்தில் பொண்ணா பிறந்துட்டா போதாது, பொண்ணா பிறந்துட்டா போதாது,
பிறந்து வீட்டை பெருசு நினைக்கூடாது, பிறந்து விட்ட பெருசா நினைக்க கூடாது, புகுந்து வீட்டதான் பெருசு நினைக்கணும். ஆமா. நல்லவனோ கெட்டவனோ, ஆமா. நல்லவனோ கெட்டவனோ கொண்டவனே மதியாதவன் குடிக்க அவை எம்மன், கொண்டவனும் மதியாதவன் குடிக்கே அவன் எவனாகுவான். அந்த குடிக்க அவை எம்மன் ஆகுவான். ஆமா. நல்லவனோ கெட்டவனோ நீ அறிஞ்சு பார்த்து ஆ, நல்லபடியா நீ வாழ்ந்தா ஆ. வருஷத்துக்கு 3 முறை ஒண்ணு வந்து பார்ப்பேன். நல்லபடியா வாழ்ந்தா வருஷத்துல 3 முறை வந்து பார்ப்பேன். ஆனா கெட்டு போய் இருக்கிறாய் என் தகி என்று காதலை கேட்டார். ஆ. வருஷம் ஒரு முறை பார்ப்பது மகா அறிவுன்னு சொன்னார். நான் அப்பொழுது ஆஹா, பிறந்து வீட்டை மறந்துட்டேன். அப்பயே பிறந்த வீட்டை மறந்துட்டீங்க. அப்படியே நான் பிறந்து வீட்டை மறந்தேன். ஆமா. புகுந்த வீடு தான் நம்மளுக்கு சதம். ஆமா. புகுந்த வீடு தான் நமக்கு சதம். சதம் என்று ஆ. என்னை கல்யாணம் செய்து வந்து 41 வருஷம் ஆகுது. கல்யாணம் செய்து வந்து 41 வருட காலம் ஆகிவிட்டது. 41 வருஷம். ஆமா. ஆனா சீர சிறப்போடு என்னை கொண்டு வந்த என் புண்ணியர் என் கணவர் எனக்கு எந்த கொடுமையும் செய்யல. ஆஹா. நாங்க சீர சிறப்போடு வாழ்ந்த குடும்பம். ஆஹா. நாங்க 41 வருஷம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் சேர் போட்டையும் கொஞ்சம் வலி விடுங்க பார்க்கலாம். கீழே உட்காந்து தெரியாது, பின்னாடி கொஞ்சம் வலி விட்டு உட்காருங்க. 12 ஓர் வருடம் நாட்டில் பாரி மழையும் இல்லை, மழையும் இல்லை, ஏய் மழையும் இல்லை, செய்ய தொழில் இல்லை, தொழிலும் இல்லை, உடுத்த ஆடையில உங்குவதற்கு
பாலுக்கு சாதம் இல்லை, சாதம் இல்லை. பசி பட்டினி வறுமையின் கொடுமை. ஆஹா, வறுமையின் கொடுமை. அம்மா ஆ, பசி பட்டினி வறுமையின் கொடுமை. வறுமையின் கொடுமை. மழை இல்ல. பாலுக்கு சக்கரை பத்துல அம்மா என்று சொல்லக்கூடிய புள்ளிய நாவினால் இன்னைக்கு கூழுக்கு உப்பு பத்துல அம்மா என்று சொல்லக்கூடிய ஆஹா, கரியும் துடைக்கலாம், கரியும் துடைக்கலாம், காவேரியும் நீந்தலாம், கரியும் துடைக்கலாம், காவேரி நீந்தலாம். விதியை தொலைக்க வல்லவனால் முடியாது. ஆமா, ஆமா, யாராலும் ஆமா. வருவது வந்தா வழியில தங்காது, சத்தமாடாங்க அம்மா. படுவது வந்தா பட்டுதான் தீரணும், படுவது வந்தா பட்டே தீர வேண்டும். வருவது வந்தா வந்தேதான் ஆகணும். வழியில தங்காது, தங்காது. படுவது வந்தா ஆ, பட்டுதான் தீரணும். பட்டேதான் தீரணும். அதே போல ஆ, பெத்தவங்களுக்கு தெரியும் பிள்ளைடைய அருமை, அருமை பெருமை. பெத்தவங்களுக்கு தெரியும் பிள்ளையினுடைய அருமை பெருமை. கற்றவங்களுக்கு தெரியும் இந்த கதிருடைய பெருமை. ஆமா, நம்ம கூத்து எங்க ஆடுறோமோ அங்க வராரு எங்க யாரு எங்க கவுண்டரு ஆமா, மேட்டூர்ல இருந்து ஆமா. யாரு எங்க மணி கவுண்டரு. அதான் கற்றவங்களுக்கு தெரியும் இந்த கல்வியினுடைய அருமை. அருமை, அருமை. நாம என்ன வாரி கொடுக்கறோமா? இந்த கோட்டை எதுக்கு வந்துச்சுன்னு தெரியுமா? நல்லத்தங்கா கூட்டம்னா எங்கேயுமே கூட்டம். அதான் நல்ல தங்கன்னா எங்கேயுமே. நாடெங்கும் பேரு புகழும் பெற்ற, ஆமா, நாடெங்கும் பெயரும் புகழும் பெற்ற நற்புண சேகரியார் நல்ல தங்கா சரித்திரம். தமாஷ் வரும்போது தமாஷ் வரும். எத்தனையோ நாடக கலைஞர்கள், எத்தனையோ கவுண்டமார்கள்லாம் இந்த நாடகத்தை பார்ப்பதற்கு எவ்வளவு ஒரு அன்பு ஆசை வந்திருக்கிறாங்க. எத்தனையோ தாய்மார்கள் நிறைய பேர். ஆ, ஆ, என்ன ராஜமணி கவுண்டரு ஆமா. என்ன ஆ, மற்றவங்களுக்கு எத்தனை பேரு சொல்லக்கூடாது, ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொன்னா அது சங்கட்டமாயி போயிரும். நம்மளுக்கு பிடிக்காது ஆமா, இல்லையா? நம்மளுக்கு பிடிக்காது. நம்மளுக்கு வந்து பொது ஆமா, எல்லாரும் ஆனவங்களும் வேணும், ஆகாதவங்களும் வேணும். ஆமா, ஆனவங்களும் வேணும், ஆகாதவங்களும் வேணும். ஆகாதவங்க நாம கலை கூத்தாடிங்க, கலை கூத்தாடிங்க. ஏன்னா நம்மளை பார்த்துட்டு விரும்பி பார்க்க வராங்க, ஒவ்வொரு பேரும் சொல்லிட்டு இருக்க முடியாது. முடியாது. அதனால பெத்தவங்களுக்கு தெரியும் பிள்ளைகளுடைய அருமை பெருமை, கற்றவங்களுக்கு தெரியும் கல்வியினுடைய அருமை பெருமை. அதனால பெத்த உள்ளம் ஆமா, இது எப்படி மக்களை காப்பாற்றுவது என்று விளக்கம் புரியாமல் ஆ, என் கணவர் என்னை அழைத்திருக்கிறார். அழைத்திருக்கிறார். கணவரை பார்க்க வேண்டும். ஆமா, புறப்படலாமா? போலாம்.